எல்லாருக்குமே வணக்கம். நீங்க ஒரு ஏசி வாங்க போறீங்க, இல்ல ஒரு வேள வாங்கிட்டீங்க அப்படின்னா, அந்த ஏசி வாங்குனதோட நம்ம வேல முடிஞ்சுச்சு அப்படின்ற மாரி நீங்க நெனச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, அதுதான் ரொம்ப ரொம்ப ஒரு தவறான விஷயம். நீங்க ஒரு ஏசி வாங்குறதா இருந்தாலும் சரி, இல்ல வாங்கிட்டீங்க அப்படின்னாலும் சரி, அதுக்கு பின்னாடி இன்னும் நெறைய செலவுகள் இருக்குது. அது என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஏசி வந்து எப்படி செலக்ட் பண்ணி வாங்குறது, அந்த ஏசில என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்றத நம்ம எப்படி பார்த்து வாங்குறது அப்படின்றத பத்தி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். அந்த வீடியோ நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா, கீழ லிங்க் குடுக்குறேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிரலாம். ஃபர்ஸ்ட்டு நீங்க ஒரு ஏசி வந்து வாங்குறீங்க அப்படின்னா, அந்த ஏசி வந்து நம்ம வாங்குறதுக்கு முன்னாடியே ஏசி வந்து 40,000 வருது, 45,000 வருது. எப்படியாவது அந்த அமௌண்ட்ட ரெடி பண்ணி நம்ம வாங்கிரணும் அப்படின்ற மாரி ஒரு சில பேர் வாங்குறாங்க. ஒரு சில பேர் வந்து ஒரு ரூ. 5,000 இருந்தா போதும், ஒரு ரூ. 3,000 இருந்தா போதும், நம்ம அட்வான்ஸ் குடுத்து நம்ம இஎம்ஐக்கு வந்து நம்ம அந்த ஏசிய வாங்கிரலாம் அப்படின்ற மாரி நெனைக்கிறாங்க. ஸோ நீங்க வந்து இஎம்ஐக்கு ஏசி வாங்குறது நல்ல விஷயம் தான். பட் இருந்தாலுமே அதுக்கப்புறம் உண்டான செலவுகள்லாம் இருக்குது. இந்த விஷயங்கள் எல்லாமே பண்ணணும் அப்படின்றத கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்க ஒரு ஏசி வந்து வாங்க போறீங்க. அதுவும் வந்து இஎம்ஐல வாங்க போறீங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க கையில ஒரு ரூ. 5,000 மினிமம் காசு நீங்க வச்சிருக்கணும். அதாவது நீங்க இஎம்ஐக்கு வந்து ஏசிக்கு வந்து அட்வான்ஸ் பணம் குடுக்குறீங்க அப்படின்னா, அந்த பணம் தனியா, அது போக உங்க கையில ஒரு ரூ. 5,000 இருக்கணும். அது எதுக்காண்டி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க ஒரு ஏசிக்கு வந்து அட்வான்ஸ் குடுத்து நீங்க ஒரு ஏசி வாங்கிட்டீங்க. அந்த ஏசி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் தான் அந்த ஏசி வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ண வர்றவன் உங்ககிட்ட சொல்லுவான். என்னன்னா, இந்த ஏசி மாட்டுறது வந்து எங்களுக்கு தனியா வந்து இன்ஸ்டாலேஷன் சார்ஜ் வந்து ரூ. 1,500 குடுக்கணும் அப்படின்ற மாரி வந்து சொல்லுவான். இது வந்து நீங்க ஏசி கடையில வாங்கும்போது கடையிலேயே வந்து சொல்லுவாங்க தான். பட் ஒரு சில கடையில வந்து சொல்ல மாட்டாங்க. ஏன் யூடியூப்லேயே பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து சொல்றதில்ல. ஏசி வந்து அந்த ஆஃபரு, இந்த ஆஃபரு அப்படின்ற மாரி சொல்றாங்க. இன்ஸ்டாகிராம்ல பார்த்தீங்கன்னா, ரூ. 5,000 குடுத்தா போதும், ரூ. 3,000 குடுத்தா போதும் ஏசி அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஆனா, இதில இன்ஸ்டாலேஷன் சார்ஜ் அப்படின்றது ஒண்ணு இருக்குது. அத யாருமே அந்த அளவுக்கு பெருசா வந்து சொல்றதில்ல. ஸோ அந்த இன்ஸ்டாலேஷன் சார்ஜ் பார்த்தீங்கன்னா, ரூ. 1,500 வரும். ஸோ எனக்கு தெரிஞ்சு வோல்டாஸ்ல எப்பயுமே வந்து இன்ஸ்டாலேஷன் சார்ஜ் வந்து ஃப்ரீ தான். நீங்க வோல்டாஸ் ஏசி டாடா ப்ராடக்ட் வாங்கிட்டீங்க அப்படின்னா, எந்த ஏசி வாங்குனாலும் சரி, உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் சார்ஜ் அப்படின்றது வந்து கிடையவே கிடையாது. கம்ப்ளீட்டா வந்து டாடா சைட்ல இருந்து எல்லாமே ஃப்ரீயா குடுத்துடுறாங்க. ஆனா, ஸ்டாண்டு வந்து அதுக்கு காசு குடுத்து தான் கண்டிப்பா டாடா ப்ராடக்ட்டா இருந்தாலுமே, வோல்டாஸ் பிராண்ட் அது இருந்தாலுமே வந்து நீங்க அந்த பின்னாடி வந்து அவுட்டோர் ஃபேன் வைக்கிறாங்க இல்லைங்களா? அதுக்குன்னு நீங்க தனியா வந்து ஒரு ரூ. 1,500 குடுத்து தான் ஆகணும். அது எல்லா பிராண்டுலயுமே வந்து பின்னாடி ஸ்டாண்ட் வைக்கிறதுக்கு காசு கம்பல்சரி கேட்கத்தான் செய்வாங்க. உங்களுக்கு ஸ்டாண்டு தேவையில்ல, ஒரு மொட்டை மாடி இருக்குதுன்னா, நீங்க மொட்டை மாடியிலேயே வச்சுக்கலாம். என்ன கொஞ்ச நாள்ல வந்து உங்களுக்கு மழை பெய்யுது, செய்யுது அப்படின்னா, ஸோ அது ரொம்ப துருப்பிடிச்சு ஒரு மாரி இதாயிரும். ஸோ அதனால ஸ்டாண்டு வைக்கிறது தான் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு. ஓகே, இப்ப நம்ம விஷயத்துக்குள்ள போலாம். இப்ப நீங்க ஒரு ஏசி வந்து நீங்க இஎம்ஐக்கு வந்து வாங்கிட்டீங்க அப்படின்னா, தனியா ஒரு ரூ. 5,000 காசு கையில இருக்கணும்னு சொல்லியிருந்தேன். அது எதுக்காண்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு சில பிராண்டு அதாவது வந்து டைக்கினா இருக்கட்டும், அப்புறம் பேனாசோனிக்கா இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த ஒரு கோடைக்கால ஆஃபரா பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாலேஷன் சார்ஜ் வந்து ஃப்ரீ அப்படின்ற மாரி ஒரு சில பிராண்டு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஸோ இருந்தாலுமே நீங்க ஏசி வாங்குறப்ப அத கம்பல்சரி கேட்டுக்கோங்க. நீங்க வாங்குற கடையிலேயே கேட்டுக்கோங்க. இந்த பிராண்ட் வாங்குறீங்கன்னா, அந்த பிராண்டு சைட்ல இருந்து இன்ஸ்டாலேஷன் ஃப்ரீயா? இல்லன்னா காசு குடுக்கணுமான்னு கேட்டு வாங்கிக்கோங்க. அதுக்கு தனியா வந்து ஒரு ரூ. 1,500 ஆகும். அதாவது இன்ஸ்டாலேஷன் பண்றதுக்கு ஃப்ரீனா, ஓகே, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஒரு வேள அமௌண்ட் கேட்பாங்க அப்படின்னா, கம்பல்சரி ரூ. 1,500 வேணும். இன்ஸ்டாலேஷன் பண்றதுக்கு. ஸோ 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்க அவுட்டோர் ஃபேன் வைக்கிறதுக்கு பின்னாடி அந்த ஃபேன் சுத்தும் பார்த்தீங்களா? கம்ப்ரசர் அவுட்டோர் ஃபேனு. அந்த ஃபேன் வந்து சுத்துறதுக்கு, அந்த ஃபேன நீங்க ஃபிட் பண்றதுக்கு அதுக்கு ஒரு ஸ்டாண்டு வாங்கணும். அந்த ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பிராண்ட பொறுத்தவரைக்கும் ரேட்டு மாறும். இப்ப நான் வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா, கேரியர் பிராண்டு. இந்த ஏசில பார்த்தீங்கன்னா, ரூ. 1,300 தான் வாங்குனாங்க. ஒரு சில பிராண்ட்ல பார்த்தீங்கன்னா, ரூ. 1,700 வாங்குறாங்க. ஒரு சில பிராண்ட்ல வந்து ரூ. 1,500 வாங்குறாங்க. பிராண்ட பொறுத்து ரேட் வந்து மாறுது. அதே மாரி தான் இன்ஸ்டாலேஷனுக்குமே ரேட்ட பொறுத்து மாறும். சரிங்களா? இது எல்லாமே போக இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு சொந்த வீட்ல இருந்தீங்கனாலும் சரி, நீங்க ஒரு வாடகை வீட்ல இருந்தீங்கனாலும் சரி, நீங்க சொந்த வீட்ல இருக்கீங்க அப்டின்னா, நீங்க ஆல்ரெடி வந்து ஏசி மாட்டப் போறீங்க அப்டின்னா, நீங்க எலக்ட்ரீஷியன்ட்ட சொல்லியிருப்பீங்க. அப்டின்னும்போது அந்த ஏசி மாட்றதுக்கு உண்டான ஒயரிங் செட்டப் எல்லாமே அவங்களே வந்து பண்ணியிருப்பாங்க. இதுவே நீங்க ஒரு வாடகை வீட்ல இருக்கீங்க அப்டின்னா, நீங்க இருக்கக்கூடிய வாடகை வீட்ல ஏசி மாட்றதுக்கு உண்டான ஒயரிங் செட்டப் இருக்குதா? அப்டின்றத நீங்க ஃபர்ஸ்ட்டு உங்க வீட்டுக்காரங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா, நீங்க ஏசி வந்து மாட்றீங்க. இன்ஸ்டாலேஷனுக்கு நீங்க காசு குடுத்து மாட்டிர்றீங்க. பின்னாடி ஸ்டாண்ட் வைக்கிறதுக்கும் நீங்க காசு குடுத்துடுறீங்க. இது எல்லாம் போக,
நீங்கள் உங்கள் வீட்டில் ஏசி மாட்டணும் அப்படின்னா, அந்த ஏசிக்குன்னே நல்ல திக்னஸான ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஒயரிங் வந்து நீங்கள் செட்டப் வந்து பண்ணி ஆகணும். ஒயரிங் செட்டப் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு நீங்கள் எர்த் கனெக்ஷன் குடுக்கணும். அதுக்கப்புறம் அதுக்குன்னு ஒரு ட்ரிப்பர் சுவிட்ச் வந்து வைக்கணும். ஸோ அந்த சுவிட்ச் வைக்கிறது மட்டும் இல்லாம, நல்ல திக்னஸான ஒயர் தான் வந்து யூஸ் பண்ணணும். அதெல்லாம் ரேட்டு வந்து கொஞ்சம் காஸ்ட்லியா வரும். கிட்டத்தட்ட எலக்ட்ரீஷியனுக்கு உண்டான சார்ஜு, அந்த ஒயரிங் காசு, அந்த ட்ரிப்பர் சுவிட்சுக்கு உண்டான காசு, இது எல்லாமே சேர்த்து, அதுவே உங்களுக்கு கிட்டத்தட்ட அது ஒரு ரூ. 1500 ரூ. 2000 பக்கம் வந்துரும். ஸோ, அதனால நீங்க ஒரு ஏசி வாங்க போறீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த 3 விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட்டு இன்ஸ்டாலேஷனுக்கு வந்து நீங்க ஒரு அமௌண்ட் குடுக்குற மாரி இருக்கும். அது ஃப்ரீயா இருந்தா ஓகே. ஸோ, 2வது பார்த்தீங்கன்னா, அவுட்டோர் ஃபேன் வைக்கிறதுக்கு ஸ்டாண்டு அது நீங்க தான் காசு குடுத்து மாட்டணும். 3வது விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்க வாடகை வீட்ல இருக்கீங்க அப்படின்னா, அதுக்கு உண்டான ஒயரிங் செட்டப்லாம் இல்லன்னா, அதுக்கும் நீங்க தான் ஒயரிங் செட்டப் பண்ணணும். அதுக்கு ஒரு ரூ. 1500 ரூ. 2000 பணம் ஆகும். ஸோ, அப்படின்னும்போது இந்த விஷயங்கள் இது எல்லாமே வந்து ஏசிக்கு அடிஷ்னலா தேவைப்படுற விஷயங்கள். அதாவது வந்து நீங்க ஒரு ஏசி வந்து ஆன்லைன்ல பார்க்குறீங்க. 45,000 தான் அப்படின்னா, அப்ப ரூ. 45,000 என் கையில இருக்குது அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணி குடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் பின்னாடி இந்த மாரி ஒரு ரூ. 5,000 ரூ. 6,000 செலவு வரும். இதெல்லாம் கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்காண்டி தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் அப்படின்னா, கீழ கமெண்ட் செக்ஷன்ல வந்து கேளுங்க. நான் ஃப்ரீயா இருக்கையில ரிப்ளை பண்றேன். ஸோ மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவுடன் உங்கள வந்து நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.